ஐயோ சண்டை இல்லாம எப்படி சண்டை இல்லாம நாங்க இருக்கிறது இப்ப நீங்க பாக்குறதா நாங்க சண்டை இல்லாம உட்காந்துருக்கோம். சண்டைக்கு நடுவுல தான் லைஃப் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி மார்னிங்ல ஒண்ணு சமைக்கிறதுல ஒண்ணு வரும், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க எல்லாம் பாப்பாங்க, அதனால குடும்பமானத்தை பார்த்துவாங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்னத்துக்கு தெரியும் பாரு, இந்த பையன் எவ்வளவு பேசுறான், இதை பேச விட்டு அப்பா அம்மா என்ன பண்ணிருக்காங்க, டேய் இப்படியா கமெண்ட் போடுவீங்க சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு சண்டை நடக்கும், ஈவினிங் ஒன்று நடக்கும், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஈவினிங்கும் ராத்திரியும் அப்பா என் பிள்ளை சண்டை, படிக்கும் போது அம்மா என் பிள்ளை சண்டை. செகண்ட் திங் இஸ் யூ வில் கெட் சோ ஸ்ட்ரெஸ்ட் பை ஆக்டிங். அதனால பிரச்சனை ஏய் என்ன அப்படின்லாம் சண்டை போடாம அதனால என்ன என்ன அப்படின்னு சொல்லி பேசி இப்படி வந்து கொன்றுவேன் அப்படிட்டு. So it's okay. I mean எனக்கு தெரிஞ்சு it's okay. The child has to know, you know, it's like life is not a bed of roses ல. ஆமா, அது பாசிபிள் கிடையாது. It is a bed of roses with thorns. Lot of thorns. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அப்பா அம்மா லைக் வந்து யார் வேணா இருக்கட்டும், அப்பா அம்மா சண்டை போடுறது வந்துட்டு இட்ஸ் அ காமன் மேட்ரு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிப்பேன், ஐ இக்னோர் த ஃபைட். இப்போ வந்து அவங்க ஒரு ரூமில் சண்டை போட்டுருந்தாங்கன்னா நான் அப்படியே ஹாலுக்கு ஓடிடுவேன். ஆனால் இதில் மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் திங் என்ன தெரியுமா, இவங்க 2 பேரும் சில்லி இஷ்யூக்கு சண்டை போட்டுப்பாங்க. என்ன சில்லி இஷ்யூ, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு வெள்ளை கிளம்புறோன்னு வைங்களேன். இப்போ வந்து பப்பு வந்துட்டு யூஸ்வலாக வந்து ஒரு ஜீன்ஸ் ஒரு ஷர்ட், அதான் வந்து பப்புவோட வந்துட்டு ஒரு ஸ்டைல். அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவான், நான் வந்து இது போட்டுப்பேன் ஒன்று சூட். சொல்லு வீட்டுக்கு தானே வர போற, உனக்கு இருக்குதுடி, சொல்லு நானும் கேட்டுக்கிறேன், சொல்லு குளுகுளுன்னு சொல்லு. ஆனா ஒண்ணு பப்புக்கு பிடிக்கலன்னா உடனே அங்க ஒரு சண்டை நடந்துரும். உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி அக்காவை அது எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவோம். போனோடனே அவங்களே கூல் டவுன் வைப்பாங்க. அதுவே அதுக்கப்புறம் 2 செகண்ட் நான் ஹாலுக்கு வருவேன், ரெடி ஆகிட்டே அவள் கிளம்பலாம். அப்படிதான் இருக்கும். எனக்கு நம்பவே முடியாது. பீக்கில் போவோம் சண்டை, ஆனால் அப்படியே புஷ்ஷுன்னு எல்லாம் நார்மல், பேக் டு நார்மல் போயிடும். அதாவது டென்ஷன் வந்து வச்சே கூடாது, கத்திடணும். நல்லா கத்தணும், அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். கேட்டுவா மக்களே, கேட்டுவா. அடி வாங்கியிருக்கீங்களா 2 பேரும்? 2 பேரும் சொல்றா. பப்பு கிட்ட இருந்து அடி வாங்க மாட்டேன், ஆனா அம்மா கிட்ட இருந்து அடி வாங்கியிருக்கேன். அடினா அவன் சொல்றது, நான் பெரம்பு எடுத்து அடிக்கிறதுலாம் இப்படி தட்டியிருப்பேன், அவ்வளவுதான். நான் ஸ்கூல்ல இப்படி பண்ணுவேன். ஒரு அரை மணி நேரம் கொஞ்சி கூட்டி தாஜா பண்ணோம். அடின்னா வந்து ரணகாலம் அந்த தழும்பு இன்னி வரைக்கும் தெரியாத அளவுக்கு அடிச்சிருக்காங்க எங்களெல்லாம். நான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, இப்படி பண்ணிட்டு படுறேன் அப்படின்னு. இப்ப எதுக்கு நீ அடிக்கிற அப்படின்னா, டேய் இதெல்லாம் அடி கணக்குலயும் வராது, அடினா என்னன்னு தெரியுமா, இந்த பக்கம் வா அடிச்சு காட்டுறேன்னு. அந்த காலத்துல எங்களெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் அடிப்பாங்க, முட்டி போடலாம் வச்சிருக்கேன். நீ முட்டி போட்டிருக்கியா லைஃப்ல? முட்டி போடுற முட்டி போடுறதுனால என்னன்னே தெரியாது, முட்டி போடுறது என்னன்னு தெரியல. பாத்தீங்களா இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு? நாங்கெல்லாம் ஸ்கூல்ல வந்து கிளாஸ் வாசல்ல எவ்வளவு வாட்டி போட்டுருக்கோம் முட்டி. ஒரு பெல்ட் மிஸ் பண்ணோம்னா அதுக்கு முட்டி போட வைப்பாங்க, ஐடி கார்டு விட்டோம்னா அதுக்கு முட்டி போட வைப்பாங்க. எவ்வளவு நடந்திருக்கு. படிப்பு விஷயத்துல யாரு ஸ்ட்ரிக்ட்? படிப்பு விஷயத்துல அம்மா தான். ஏன்னா அம்மா தான் உட்காருவேன் படிப்பு, நம்ம எதுவுமே கிடையாது, அதனால விட்டுருங்க. எது கேட்டாலும் அங்கதான் போவோம் பதில். பப்பு வரவே மாட்டா லைக் படிப்பு விஷயத்துக்கு, பட் அம்மா தான் எனக்கு ஃபுல் படிப்புல.